சரி வாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்தியா விளையாடிட்டு இருக்கிற ஒரு பெரிய குளோபல் செஸ் கேம் பத்தி தான். வரி விதிப்புகள், கூட்டணிகள், அதிகார போட்டி, இது எல்லாத்தையும் இந்தியா எப்படி சமாளிக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த கதை எங்க தொடங்குதுன்னா, உலக அரசியல் சதுரங்க பலகையில நடந்த ஒரு அதிரடி மூவ்ல இருந்துதான். அமெரிக்கா கிட்ட இருந்து வந்த இந்த நேரடி சவால் ஒரு பெரிய புவிசார அரசியல் புயலையே கிளப்பி விட்டுச்சு. சொன்னதோடு நிக்காம அமெரிக்கா என்ன பண்ணுச்சுன்னா, இந்திய ஏற்றுமதிகள் மேல வாப்பிங் 50% வரி விதிச்சாங்க. இது ஏதோ சாதாரண வர்த்தக பேச்சுவார்த்தை மாதிரி இல்ல, இது ஒரு சின்ன வர்த்தக போரோட தொடக்கம்னே சொல்லலாம். அப்போ இது வெறும் ட்ரேடு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தானா? நிச்சயமா இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கணக்கு இருக்கு. அதாவது வாஷிங்டன் தன்னோட பொருளாதார பலத்தை வச்சு இந்தியாவோட வெளியுறவு கொள்கையில தலையிட நினைக்குது. இந்த வர்த்தக போர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போதே இன்னொரு முக்கியமான விஷயம் உள்ள வருது. அதுதான் எனர்ஜி, அதாவது எரிசக்தி. இந்த மோதல்ல எரிசக்தி எப்படி ஒரு மைய புள்ளியா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். அமெரிக்கா எவ்வளவுதான் பிரஷர் கொடுத்தாலும் ரஷ்யா கிட்ட இருந்து தள்ளுபடி விலையில கச்சா எண்ணெய் வாங்குறத இந்தியா நிறுத்தல. சொல்லப்போனா இந்தியாவோட மொத்த எண்ணெய் இறக்குமதியில கிட்டத்தட்ட 40% இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து தான் வருது. இது நாட்டுல விலைவாசிய கட்டுக்குள்ள வச்சுக்க ரொம்ப உதவுது. இங்கதான் ரெண்டு நாடுகளுக்கும் நடுவுல இருக்கிற பார்வை வித்தியாசம் ரொம்ப தெளிவா தெரியுது. ஒரு பக்கம் அமெரிக்கா, நீங்க ரஷ்யாவோட போருக்கு காசு கொடுக்கறீங்கன்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் இந்தியா, எங்களோட முடிவுகள் எங்க நாட்டு நலனை பொறுத்துதுன்னு உறுதியா நிக்குது. இதுதான் இந்த ராஜதந்திர மோதலோட மையப்புள்ளி. இப்போ அமெரிக்காவோட முழு கவனமும் இந்தியா ரஷ்யா உறவு மேல இருக்கும்போது, இன்னொரு பெரிய பிளேயர் சைலண்டா அவங்க வேலைய பாத்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, அது சீனா தான். அமெரிக்காவுக்கு என்ன பயம்னா, ரஷ்யாவும் சீனாவும் ரொம்ப நெருக்கமாகறதும், அதே சமயம் சீனாவும் இந்தியாவும் ட்ரேடு பத்தி பேச ஆரம்பிக்கிறதும் ஆசியாவுல ஒரு புதிய அதிகார மையத்தை உருவாக்கிடும்னு நினைக்கிறாங்க. அப்படி நடந்தா ஆசியாவுல தங்களோட செல்வாக்கு குறைஞ்சிடுமோன்னு அவங்களுக்கு ஒரு பெரிய கவலை. சரி, இவ்ளோ பிரஷருக்கு நடுவுல இந்தியா என்னதான் செய்யுது? அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன? இதுதான் இங்க முக்கியமான கேள்வி. இந்த நிலைமைய பாத்தீங்கன்னா, இந்தியா ஒரு பெரிய ராஜதந்திர சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கு. டெக்னாலஜிக்கு அமெரிக்கா வேணும், எனர்ஜிக்கு ரஷ்யா வேணும், பொருளாதாரத்துக்கு சீனாவை தவிர்க்க முடியாது. இது ஒரு கயிறு மேல நடக்கிற மாதிரி ரொம்பவே சவாலான ஒரு விஷயம். இந்த கேள்விக்கு இந்தியா கொடுக்கிற பதில்லாம் மூலப்போற தன்னாட்சி, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டானமி. சிம்பிளா சொல்லணும்னா, எல்லாரோடையும் நட்பா இருப்போம், ஆனா யாரு டீம்லயும் சேரமாட்டோம். எங்க நாட்டு நலன்தான் எங்களுக்கு முக்கியம். இதுதான் இந்தியாவோட வெளியுறவு கொள்கையோட அடிப்படை. சரி, இப்ப நாம இந்த ஆட்டத்தோட இறுதிக்கட்டத்துக்கு வர்றோம். இதனால ஏற்பட போற விளைவுகளும் கிடைக்க போற வாய்ப்புகளும் என்னென்ன? இவ்ளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பேச்சுவார்த்தைக்கான கதவு இன்னும் திறந்தே இருக்கு. ஒருவேளை ஒரு வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டா இந்த 50% வரி கிட்டத்தட்ட 15-16% வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்கு. இது நிலைமைய முழுசா மாத்தலாம். ஆனா இந்த டீல் அவ்ளோ சுலபம் இல்ல. அமெரிக்கா சில கண்டிஷன்ஸ் போடுது. ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத குறைக்கணும், அமெரிக்க விவசாய பொருட்களுக்கு இந்திய சந்தைய திறக்கணும்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே இந்தியாவுக்கு அரசியல் ரீதியா ரொம்பவே சிக்கலான விஷயங்கள். சரி, ஒருவேளை இந்த வர்த்தக போர் தொடர்ந்தா என்ன ஆகும்? பொருளாதார ரீதியா இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த வரி விதிப்புகள் தொடர்ந்தா இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சி 0.4% வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதுலேந்து நமக்கு புரிய வர்ற முக்கியமான பாடம் என்னன்னா, இந்தியா இந்த பெரிய சக்திகளுக்கு நடுவுல ஒரு காயா இருக்க விரும்பல. அதுக்கு பதிலா எல்லாரோடையும் உறவை வச்சுக்கிட்டு இந்த உலக சதுரங்க பலகையையே சமநிலைப்படுத்துற ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாறணும்னு நினைக்குது. அப்போ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். இந்த உலக அரசியல் சதுரங்க ஆட்டத்துல இந்தியா வெறும் ஒரு சிப்பாயா, இல்ல ஆட்டத்தோட போக்கையே தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான சக்தியா மாறிட்டு வருதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?